Hello students, welcome back to Arul Spoken English. In the class how to study 12 tenses easily. அதாவது 12 டென்ஸையும் நம்ம எப்படி ஈஸியா கத்துக்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். என்னோட வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சொன்ன விஷயத்தையே நான் திருப்பி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். அது ஏன் அப்படினு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தமிழ் லாங்குவேஜ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து கிராமரை கற்றுருக்கீங்க, அதாவது ஜிடிஎம் மூலமாக கற்றுருக்கீங்க, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக. ஆனால் இப்போ நான் வந்து அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக கிராமர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது நமக்கு தெரிஞ்ச தமிழ் லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிற அந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னால என்ன பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதும், எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு எப்படி இங்கிலீஷ் வந்து அதன் போக்கில் நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி கற்றுக்கிறாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 3 வேலைகள் நான் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ஒரு தடவையாக ஒரு பாயிண்ட்டை சொன்னால் புரிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை சொன்னால் தான் புரியும். அதாவது ஒரு மாதிரி சொன்னால் புரியாதுங்கிறனால ஒரு 2-3 விதமாக நான் சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு விதமாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சொன்ன பாயிண்டே ரிப்பீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் தமிழ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லணும், கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் எந்த யூஸும் இல்லைங்கிறதையும் சொல்லணும், அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக எப்படி இங்கிலீஷ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் விளக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குங்கிறனால அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா வந்து ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 50 வயசில் இருக்கிறவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, 15 வயசில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு அப்படிங்கிறனால. இதே ஒரு 35-40 வயசில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவைப்படாது. சொன்னாலும் அவங்க வந்து இது இப்படி இல்லை போல இருக்குது, இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஆனால் நான் வந்து எல்லாருக்கும் கவர் பண்ணி ஒரே வீடியோவை போகிறனால நான் வந்து எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறனால எல்லாருக்கும் பொதுவாக புரியும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் லென்த்தியாக டைம் எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் நம்ம வந்து இருக்கிற கிராமர் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 6 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அதனால ஒரு 6 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து இந்த விளக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா உங்களை மொக்க போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 டென்சஸை எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ஜிடிஎம் மூலமாக இந்த ஃபார்முலா எழுதி பண்ணியிருக்கோம். அது வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். S+V+O, அதுக்கப்புறம் வந்து ஹேவ் போடுங்க, V3 போடுங்க, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குது. ஆனால் அதனால பார்த்தீங்கன்னா உங்களால் பேச முடியல அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா அது ரிட்டனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸ்போக்கனுக்கு வந்து ஃபார்முலா போட்டு உடனே பேச முடியல அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆனால் நம்மளும் அந்த 12 டென்சஸ் தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 12 டென்சஸ்க்குள்ளே தான் எந்த சென்டென்ஸும் இருக்குது அப்படிங்கிறதால நம்மளும் அந்த 12 டென்சஸ் வந்து படிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிற கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மாதிரி நம்ம படிக்க போகிறது கிடையாது. பாஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த நாளையும் படிக்கிறது, ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டு இந்த நாளையும் படிக்கிறது. அங்கே என்ன ஆயிடுதுன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த டென்சஸ்லாம் படிக்கிறோங்கிறதே மறந்து போயிடுவோம். நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியும், பாஸ்ட் டென்ஸ் தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம 3 காலத்துலேயும் சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்கிறது இல்லை. ஸோ இங்கே கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக படித்து ஃபெயிலியர் ஆகிறோம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த டென்ஸ்லாம் படிக்கிறோம்? சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்காக தான். ஏன் சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலால் தான் சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். நம்ம சும்மாவே அப்படி நின்றுட்டு இருக்கோம், அவரும் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு, இந்த பொருளும் இப்படியே இருக்குது, போர்டும் இப்படியே இருக்குன்னா நம்ம அங்கே சென்டென்ஸே தேவை கிடையாது. அந்த பொருள் அப்படியே இருக்குது, எதுவுமே இல்லை. ஒரு செயலால் தான் சென்டென்ஸ் உருவாகுது. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறனால தான் அந்த சென்டென்ஸ் உருவாகுது. நான் அந்த பொருளை அவர் கொடுக்குறேன் அப்படிங்கிறனால ஒரு செயல் நடக்கும்போது தான் சென்டென்ஸ் உருவாகுது. ஓகே, அப்போ சென்டென்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வெர்பை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது ஆக்ஷன்
ப்ளஸ் டைம் வெர்பை பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ நம்ம என்ன விதமான ஆக்ஷன்ஸ்லாம் செய்கிறோம், என்ன விதமான செயல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொத்தம் இந்த உலகத்தில் நம்ம 3 விதமான செயல் தான் செய்கிறோம். ஒன்று பி, இன்னொன்று ஹேவ், இன்னொன்று டூ. பீனா இந்த பேனா இருக்குது, நான் இருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறது. எந்த ஒரு பொருளோட இருக்குது இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோதான். அப்போ பிக்கு நம்ம சொல்கிறோம் ஹேவ், நான் இந்த பேனா வச்சுருக்கேன், இந்த போர்டு என்னோட இது. நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அவர் ஒரு நல்ல ஜீன்ஸ் சட்டை வச்சுருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா ஹேவில் வந்துடும். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வச்சுருந்தாரு, அது பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோதான் ஹேவில். அப்புறம் டூ. டூ வந்துன்னா நம்ம என்ன செயல் செய்கிறோம், நான் பேசிகிட்டு இருக்கேன், எழுதுகிறேன், நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் டூ, செயல் செய்கிறது. இந்த 3க்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 அடிப்படை செயல்களுக்கு தான் நம்ம இந்த 12 டென்சஸை உருவாக்குறோம். அது இறந்த காலத்தில் செஞ்சோம்னா பாஸ்ட் டென்ஸில் வருது, எதிர்காலத்தில் செய்ய போகிறோம்னா ஃபியூச்சர் டென்ஸில் வருது, இப்போ செய்கிறோம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வருது, அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த 3 அடிப்படை செயல்கள் தான் இந்த டென்ஸை உருவாக்குறோம். அந்த டென்ஸுக்குள்ளே தான் இது இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்து அதில் சிம்பிள், கண்டினியூஸு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த டென்ஸ் பார்க்குறோங்கிறதே நமக்கு தெரியாமல் அவர் வந்தார் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா எஸ் ப்ளஸ் V2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருப்போம். அந்த டென்ஸு அந்த சென்டென்ஸ் எதுக்கு நம்ம மேக் பண்ணோம்னே தெரியாது. அது என்ன பர்பஸ்க்கான சென்டென்ஸ் அது, அவர் வந்தார் அப்படிங்கிறது இந்த டூவில் வருது. ஹி கேம். அப்போ நம்ம செய்கிற இந்த ஆக்ஷனில் தான் இருக்குது, இந்த 3 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ சிம்பிள், ப்ரெசண்ட்டு, சிம்பிள், கண்டினியூஸு, பர்ஃபெக்ட் இந்த மாதிரி பார்க்காம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பி எடுத்துக்கிறோம். பி எடுத்துட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி பாஸ்ட்டில் சொல்கிறது, ப்ரெசண்டில் சொல்கிறது, ஃப்யூச்சரில் சொல்கிறது, இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம செய்ய போகிறது 3 செயல் தான். அப்போ நான் இருக்கிறேங்கிற செயலை எப்படி பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரில் சொல்கிறது. அதே மாதிரி ஹேவ், இந்த ஹேவுக்கு எப்படி பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு. அப்புறம் டூ, இதுக்கெல்லாம் எப்படி பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் உருவாக்குறது. அப்படி நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் நம்ம டென்ஸு கற்றுக்கிறதோட பர்பஸே தெரியும் நமக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம இந்த பி எடுத்து அந்த பியில் என்னென்ன டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது, ப்ரெசன்ட் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு என்னென்ன டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி தான் கற்றுக்கணும். நம்ம ஒரு டென்ஸ் உருவாக்குறோம்னா இது எந்த செயலுக்கான டென்ஸுங்கிறே தெரியாமல் நம்ம மாட்டுக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த 3 அடிப்படை செயல் இருக்குது, அந்த 3 அடிப்படை செயல்கள் தான் நம்ம டென்ஸ் உருவாக்குறோம். அப்போ 3 அடிப்படை செயலுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் எப்படி நம்ம ஒவ்வொரு காலத்துக்கு உருவாக்குறது அப்படி தான் நம்ம கற்றுக்கணும் டென்சஸை. அப்படி நம்ம டென்சஸ் அணுகுனாதான் நம்ம செய்ய போகிற அந்த 3 அடிப்படை செயல் வந்து எதை வேணால் நம்ம ஈஸியாக பேச முடியும். ஏன்னா அதில் தான் ஒரு பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. மொட்டையாக 12 டென்சஸை கற்றுக்கிறதுல கிடையாது. அது வெறும் காலத்தை மட்டும் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை ஏன் கற்றுக்கிறோம்னா இதுக்காக கற்றுக்குறோம், இதில் வந்து நம்ம வந்து அதை அப்ளை பண்ண போகிறோம். அப்படி தான் நம்ம அந்த டென்சஸை எடுத்துகிட்டு போய் அந்த பர்பஸோட அந்த மோட்டிவோட நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? 12 டென்சஸை எப்படி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணுங்கிறது. 12 டென்சஸில் நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டூ பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் வந்து இந்த டூக்கு வந்து எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மாதிரி எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் V2 போடுங்க அந்த மாதிரி ஃபார்ம் கிடையாது. நம்ம ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி நேச்சுரலாக சென்டென்ஸ் வந்து இந்த டூவை வச்சு ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற வழியில் பார்க்க போகிறோம். ஓகே, மற்றவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.